Hi all, welcome to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 3 கிளாஸ் பார்டர் பெல்ட் தான் பார்க்க போகிறோம். பார்டர் பெல்ட்டுன்றது ரெண்டு டிசைனை கனெக்ட் பண்ணுறது தான் பார்டர் பெல்ட். ஓகேவா? பார்டர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீஃபால்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு லைன், ஒரு போல் லைன், ஒரு லைன் அண்ட் தென் ரெண்டு ஹம்ப்ஸ். இது வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நான் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. ஒரு லைன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்குவா ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபோர் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சென்டர் 2 லைன்ஸில் வந்து சென்டராக நான் வந்து போல் பண்ணிக்கிறேன். போல் லைன் வந்து யாருமே கரெக்டாக போட பண்ணுறீங்க. நல்லா பாருங்கள், நான் ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்குறேன். போல் லைனை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும். அண்ட் தென் நான் 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து பேசிக்கு, அதனால் பேசிக்னு மேலே எழுதிக்கிறேன். பேசிக் பார்டர் பெல்ட்டு. ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுக்க போகிறேன். ஓகே, நான் முதல்ல போட்டது குட்டி குட்டி ஹம்ஸ். இப்போ பெரிய பெரிய ஹம்ஸ் போடுறேன். இப்போ பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு நான் கொஞ்சம் அதை போல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு லைன் கொடுத்து நான் போல் பண்ணிக்கிறேன். ஓகே, போல் பண்ணுறது நான் எப்போவுமே ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்குறேன். ஓகே, நீங்களும் அது மாதிரி தான் கொடுக்கணும். அண்ட் தென் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் பார்டர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் டீஃபால்ட்டாக அட்வான்ஸாக இருந்தாலும் பேசிக்காக இருந்தாலும் டீஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு லைன் அண்ட் தென் திக் லைன் அண்ட் தென் லைன் போட்டு 2 ஹம்ஸ். இது எப்படி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதுவோ அதே மாதிரி எண்டிங்லேயும் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு டாட்டோ வெயின்ஸோ இல்லை டியர் ட்ராப்ஸோ வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் சேம் ஒரு லைன், ஒரு திக் லைனுக்கு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு லைன். ஓகேவா? இப்போ நான் சென்டரில் வந்து நான் திக் லைன் ஆக்கிக்கிறேன். திக் லைன் பாருங்கள், நான் எப்போவுமே இது ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்குறேன். எதுவுமே நான் கலரிங்கோ இல்லைன்னா ஓவர் எதுவோ பண்ணலை, மேலே மேலே போடுறதோ இல்லை. தென் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஒன்லி போல் லைனுக்கு ப்ரெஷர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். 2 லைன்ஸ் ட்ரா பண்ணி அது பிட்வீனில் ப்ரெஷர் கொடுக்கணும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாது.
இப்போ 2 ஹம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிசைன் என்ன போட போகிறோம்னா, ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சீன்னு வச்சுக்கோங்க. சீயை திருப்பி போட்ட மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நான் கீழேயும் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி கீழே ஆல்சோ இன் பிட்வீனில் சென்டர் பாயிண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட் வராமல் கொஞ்சம் நகர்த்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதையுமே போல்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, போல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் விட்டு போனதெல்லாம் நான் திக் லைன் கொடுத்து போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் மேலே இருக்கிறதையும் போல்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா போல்ட் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க விட்டுடலாம், உங்கள் இஷ்டம் தான். போல்ட் பண்ணுறதுக்கு இந்த டிசைன் எல்லாம் போல்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம். தின் லைனாகவும் போடலாம், திக் லைனாகவும் போடலாம். தென் டிஃபால்ட்டாக போடுற லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்க போகிறேன். இந்த கனெக்டட் டாட்லலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எந்த கனெக்டட் டாட் வேணாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் இது செகண்ட் டிசைன். இப்போ தேர்ட் டிசைன். அகைன் நான் லைன் போட்டுக்கிறேன். ஒரு லைன், ஒரு திக் லைன் அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஹம்ஸுன்றது நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாகவும் போடலாம். அதர்வைஸ் கொஞ்சம் பெருசாக, அதை விட கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸ்லேயும் போடலாம். அதை விட பெரிய ஹம்ஸும் போடலாம். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். ஓகேவா? நான் இப்போ குட்டி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போட போகிறோம். நெக்ஸ்ட் டிசைன் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு கீழே போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஒரு டீயை தலைகீழ போடுறேன் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். ஓகேவா? டீயை தலைகீழ போடுறேன் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். அதே மாதிரி எண்ட் ஆகுற வரைக்கும் தலைக்கீழ ஸ்ட்ரெயிட்டான்ட்டு நான் எண்ட் ஆகுற வரைக்கும் நான் டீயை போட்டுக்கிறேன். இது ஒரு பார்டர் பெல்ட்.
இதெல்லாம் சிம்பிள் டிசைன். பார்டர் பெல்ட்லேயே சிம்பிளாக நீங்கள் பண்ண போகிறீங்க, மினிமம் பேக்கேஜாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை போல்ட் பண்ணிக்க போகிறேன். இதை போல்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட இஷ்டம். இப்போ ஆஸ் யூஷுவலாக நான் ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். ஹம்ஸ் அண்ட் டாட் போட்டு முடிச்சுக்கிறேன். தென் இது தேர்ட் டிசைன், நம்ம ஃபோர்த் டிசைன் போட போகிறோம். அதுலேயும் சேம் இதே தான். ஒரு லைன், ஒரு திக் லைன் அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் 2 போட்டுக்க போகிறேன். இது நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் சொல்கிறேன். ஒரு பார்டர் பெல்ட்டுக்கு தேவையானது ஒரு லைன், ஒரு திக் லைன், ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ். அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு எண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து வீடியோ லென்த் ஆகுது அப்படின்றதுக்காக நான் ஒரே ஒரு ஹம்ஸ் போட்டாலும் நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போட சொல்ல 2 ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நான் ஒரு ஹம்ஸ் போட்டு விட்டுட்டாலும் நீங்கள் வந்து நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகுது அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் டிசைன்லலாம் வந்து ஒரு ஹம்ஸ் தான் போட போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போட சொல்ல ஹம்ஸ் வந்து நீங்கள் 2 ஹம்ஸ் போட்டு டிசைன் போடணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹம்ஸ் போட்டிங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் நோட் சைன் பண்ண சொல்ல நான் அதை கேன்சல் பண்ணி அதை ராங் போட்டு கொடுத்துருவேன். ஸோ தட் நீங்கள் வந்து போட சொல்ல 2 ஹம்ஸ் போடணும். எங்கெங்கே தான் நான் ஒரு ஹம்ஸ் போடுறனோ அங்கெல்லாம் நீங்கள் 2 ஹம்ஸ் போட்டே ஆகணும். ஓகேவா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுக்காக நான் கம்மி பண்ணி ஒரு ஹம்ஸ் போட்டு காட்ட போகிறேன் நெக்ஸ்ட்லேருந்து. ஓகே, இப்போ நான் வந்து எல் ஷேப் போட்டுக்க போகிறேன். எல் ஷேப் அண்ட் 7ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லையே கவுத்து போட்டு 7 மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, எதுவுமே நீங்கள் போல்ட் பண்ணுறதா இருந்தால் போல்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக விடுறதா இருந்தாலும் விடலாம். நீங்கள் எப்பப்போல்லாம் ஸ்டக் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்போல்லாம் நீங்கள் வந்து டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டக் ஆகாது. ஸோ தட் நீங்கள் வந்து டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு போடுறதையும் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. சும்மானாலே அப்படியே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்னஸும் பர்ஃபெக்ட்னஸும் கிடைக்காது, சும்மா திரியாக வரும். ஓகே, அதனால் நீங்கள் டிப்பை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட்னஸ் வரும். அங்கங்கே வீணாக எக்ஸ்ட்ரா டாட்டட்ஸு, எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் வருது, இதெல்லாம் வரும். நீங்கள் டிப்பை ஒழுங்காக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு போடலன்னா. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க சொல்லி தெரியும் நான் எத்தனை வாட்டி டிப்பை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் போல்ட் பண்ணிக்கிறேன்.
போல்ட் பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக அந்த டிசைன் தெரியறதுக்காக தான் போல்ட் பண்ணுறது. உங்களுக்கு இஷ்டம்னா போல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அது உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் தென் ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு முடிச்சுக்கிறேன். பட் நீங்கள் போட சொல்ல 2 டாட் வச்சு 2 ஹம்ஸ் போட்டு தான் டாட் வைக்கணும். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஹம்ஸோட டாட் வச்சு முடிச்சுக்கிறேன். தென் 5th டிசைன் சேம் லைன், போல்ட் லைன் அண்ட் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற டிசைன் எல்லாத்துலேயும் நான் சிங்கிள் ஹம்ஸ் தான் போடுவேன். அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், சிங்கிள் ஹம்ஸ் நான் போடுறேன்றதுக்காக நீங்கள் ஹம்ஸ் 2 ஹம்ஸ் போடாமல் விடக்கூடாது. நீங்கள் 2 ஹம்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் போடணும். நான் ஒரு ஹம்ஸ் போடுறதுக்கு காரணம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் 2 ஹம்ஸ் போட்டு தான் போடணும். நான் ஒரு ஸ்ப்ரில் பார்த்தோம் இல்லையா பேசிக் எலமெண்ட்ஸில், அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் ஸ்ப்ரில்லை வந்து நான் கண்டினியூஸாக இதில் போட்டுக்கிறேன். இது ஒரு டிசைன், பார்டர் பெல்ட்டோட டிசைனாக நான் கன்சிடர் பண்ணி போடுறேன். ஓகே, கண்டினியூஸாக நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஒரு கர்வ் லைட்டாக இழுத்து விட்டுறது தான் இந்த ஸ்ப்ரில். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து முடிய சொல்ல இந்த மாதிரி நீங்களாக ஒரு ரவுண்டாக கன்சிடர் பண்ணி அதை எப்படி போட்டு முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிக்கணும். ஓகே, ஹேண்டில் வந்து பர்ஃபெக்டாக தான் முடிக்க முடியும்னு வராது. ஸோ இதெல்லாம் போட்டு நீங்களும் கற்றுக்கணும். ஓகே, தென் அதை போல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே மட்டும் போல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு முடிச்சுக்கிறேன். The next design, again line போட்டு ஒரு போல்ட் லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைன் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இது உங்களோட ஃபார்முலா. பார்டர் பெல்ட்னா ஒரு லைன் இருக்கணும், அப்புறம் ஒரு போல்ட் லைன் ஆர்டிக் லைன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பார்டர் பெல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு டாட்டோ வெயின்ஸோ டியர் ட்ராப்ஸோ போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி மக்கப் ஆக்கிடணும். நான் வந்து ஒரு டிசைனுக்கு வந்து மேலேருந்து லைனாக நெக்ஸ்ட்டு போட்டுட்டேன். பட் இங்கே வர சொல்ல வந்து கீழே போட்டுட்டேன். சாரி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் கீழே போட்டேன். இந்த டிசைன் வந்து ஒரு பெரிய லைன் போட்டு ஒரு டாட், அதுக்கப்புறம் சின்ன லைன் போட்டு ஒரு டாட், அந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சுக்கிறேன். ஒரு பெரிய லைன் போட்டு டாட், தென் சின்ன லைன் போட்டு டாட், அந்த மாதிரி காம்பினேஷனில் நான் ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன். அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு நான் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன்.
இதில் வந்து வெயின்ஸ் போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் டாட்டே வச்சுருந்தா உங்களுக்கு வெயின்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகாது. ஸோ தட் நீங்கள் வெயின்ஸும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாட் வந்து ஈஸி, ஒன்லி ப்ரெஷர். பெரிய டாட்னா நிறைய ப்ரெஷர், சின்ன டாட்னா கம்மியான ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க. பட் வெயின்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஒரு போல்ட் லைன் அண்ட் தென் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அகைன் சொல்கிறேன் நினைக்காதீங்க. நான் ஒரு ஹம்ஸ் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் ஒரு லைன் மட்டும் ஹம்ஸ் போடாதீங்க, 2 ஹம்ஸ் போடுங்க. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்றதுக்காக ஹம்ஸ் ஒரே ஒரு ஹம்ஸ் மட்டும் ஃபார்முலாவுக்கு நீங்கள் சும்மா ஃபார்மேட்டுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் டீஃபால்ட்டாக 2 ஹம்ஸ் போடணும் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு லைன், ஒரு போல்ட் லைன், ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு பார்டர் பில் டிசைன் முடிஞ்சதும் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு டாட்டோ வெயின்ஸோ ரியல் ட்ராப்ஸோ போட்டுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போடணும். ஓகே, இப்போ நான் ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனுக்கு மேலே கீழே நம்ம ஜிக்ஸாக் டாட்டட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்மால் டாட் பிக் டாட்டில் ஜிக்ஸாக்காக டாட் வைக்கிறது சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிறேன். இது பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கா. ஸோ தட் இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது 7th டிசைன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன், ஒரு போல்ட் லைன், இன்னொரு லைன் அண்ட் தென் ஹம்ஸ், 2 ஹம்ஸ். இது ஒரு ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறத விட நல்லா 1க்கு 2 வாட்டி வீடியோவை பாருங்கள். ஆடியோ இல்லைன்னா கூட வீடியோவை நல்லா பாருங்கள். அப்போ தான் டிசைன்ஸ்லாம் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆடியோ எதுக்குன்னா நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் எதனா சடனாக சொல்லுவேன். அப்போதைக்கு எதனா ஒரு டிப்ஸ் எனக்கு தோணுது அப்படின்ற போது சொல்கிறதுக்காக தான் ஆடியோ நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் போட்டால் போதும். இந்த டிசைனில் வந்து நான் வேவ் லைன் போட்டுட்டு அதில் நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து வெயின்ஸ் போட போகிறோம். நிறைய பேர் வந்து வேவ் லைன் வந்து இந்த மாதிரி போடுறீங்க. ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி வேவ் லைன் அப்படி போடக்கூடாது. நீங்கள் யாரும் போல்ட் லைனும் சரி வேவ் லைனும் சரி யாருமே பர்ஃபெக்டாக போடலை. 1 or 2 மெம்பர்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ தட் வேவ் லைன் எப்படி போடுறேன்னு நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வந்து நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் டாட்ஸும் வச்சுக்கலாம், வெயின்ஸும் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். டாட் ஆர் வெயின்ஸு போத் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை போத் கூட போட்டுக்கலாம். போட்டு உங்களோட டிசைன் போட்டதை போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து நான் ஹம்ஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். ஹம்ஸ் போட்டு டாட் ஆர் வெயின்ஸ் வச்சு முடிச்சுக்க போகிறேன்.
தென் நெக்ஸ்ட் டிசைன். இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு லைன், ஒரு போல்ட் லைன், அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் போல்ட் லைனில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதே நான் அகைன் சொல்கிறேன், போல்ட் லைன்றது ஒன்லி ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும் 2 லைனுக்கு பிட்வீனில். டாட்ன்றது ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும். எவ்வளோ பெரிய டாட் வேணுமோ அவ்வளோ பெரிய டாட் வரைக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து இதை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் மட்டும்தான் கொடுக்கணும் போல்ட் லைனுக்கும் டாட்டுக்கும். யாருமே அதில் போட்டு சர்க்கிள் போட்டு கலர் அடிக்கிறதோ, சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ப்ரெஷர் கொடுக்குறதோ கொடுக்கக்கூடாது டாட்டுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து 2 லைன் ட்ரா பண்ணி அண்ட் இன் பிட்வீனில் மட்டும்தான் நீங்கள் போல்ட் லைனுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். சும்மா லைன் ட்ரா பண்ணாமையே வெறும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ஈவனாக வராது, ஸ்ப்ரெட்டும் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் வந்து 2 ஹம்ஸ் போட்டு நெக்ஸ்ட் டிசைன் ட்ரா பண்ணுறேன். ஜிக்ஸாக் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயே நான் வந்து டாட்டட் வந்து ஜிக்ஸாக்காக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 டாட் வச்சு அதுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து சென்டரில் ஜிக்ஸாக்காக 2 டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 டாட், அப்புறம் 2 டாட்ன்ற காம்பினேஷனில் ஃபுல்லாக வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் ஹம்ஸ் போட்டு டாட் ஆர் வெயின்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். Then next design. As usual நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லைன், ஒரு திக் லைன், ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போடுவோம். அதுதான் இப்போ நானும் பண்ண போகிறேன். நான் இதுக்கு தான் சொன்னேன், ஹம்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க சொன்னேன். ஹம்ஸுன்றது பார்டர் பெல்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து கிரிட்ஸுக்கு வந்து லைன் போட்டுட்டு அந்த பார்டர் கிரிட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நிறைய ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கீழே லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாக்ஸாக நான் செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸாக பிரிச்சுக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிரிச்சுக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் பிரிச்சுட்டு மேலே கீழே அண்ட் சைடில் சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். நான் நல்லா பாருங்கள் நான் எப்படி மார்க்கிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறத. நான் மார்க்கிங் கொடுக்கறது சென்டரில், சைடில் அண்ட் தென் கீழே 4 சைடுமே நான் எப்படி கொடுக்குறேன்றது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எல்லா ஒரு மார்க்கிங்கையும் நான் கர்வாக ஜாயின் பண்ணிக்கிறேன்.
கர்வாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு கர்வ்லாம் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் தெரியுதுங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கர்வ்க்கு இன் பிட்வீனில் கேப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் போல்ட் லைன் கொடுத்து நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன் பிட்வீனில் நான் சென்டரில் ஒரு டாட் வச்சு நெக்ஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணி ஹம்ப்ஸ் போட்டு டாட் ஆர் வெயின்ஸ் வச்சு நான் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குது, எதுனா புரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லை, அப்படி இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். யாருக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் தென் உங்களுக்கு ப்ராக்டிஸ் புக், ப்ராக்டிஸ் கோன் வேணும்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் லைன் கொடுத்து 2 ஹார்ம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த டிசைன் வெறும் வெயின்ஸ் மட்டும் வச்சு நான் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே வெயின்ஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த கர்வை போல்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி நான் போல்ட் பண்ணிக்க போகிறேன் அந்த கர்வ் மட்டும். ஓகே, அந்த லைன் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். அந்த கர்வுக்கு ஷேப்புக்கு நேராக போல்ட் பண்ணிக்கிறேன். நான் கலர் பண்ணலை, அதுக்குமே நான் ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கலர் பண்ணக்கூடாது. நான் ப்ரெஷர் மட்டும்தான் கொடுத்து அதை போல்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, போல்ட் பண்ணுறது எதுக்குன்னா அந்த டிசைனை நல்லா போல்டாக காட்டுறதுக்காக தான் நம்ம அந்த போல்ட் பண்ணுறதே யூஸ் பண்ணுறோம். ஓகே, போல்ட் பண்ணுறது நீங்கள் அந்த மாதிரி கலர் கொடுக்குற மாதிரி கலர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு போல்டாகவே தெரியாது, ஏதோ ஒன்று கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ தட் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டிசைன் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். தென் எப்பவும் போல் ஹம்ப்ஸ் போட்டு டாட் வச்சு முடிச்சுக்கிறேன். நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் எங்கெங்கெல்லாம் நான் சிங்கிள் ஹம்ப்ஸ் போட்டிருக்கனோ அங்கெல்லாம் கூட நீங்கள் 2 ஹம்ப்ஸ் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் போடலைன்னா கண்டிப்பாக நான் கேன்சல் போட்டு கொடுத்துருவேன். ரெக்கார்ட் நோட்டில் சப்மிட் பண்ணி எனக்கு ப்ராப்பராக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன்.
ஸோ தட் நீங்கள் சும்மா கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு லாஸ்ட்டு கிளாஸ் முடிய போகிற சமயத்தில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டால் நான் தர மாட்டேன். நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டிசைனுமே எப்படி போடணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டு தான் போடுறேன். அண்ட் தென் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா கூட என்னை கேட்டுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் லைன் போட்டு ஒரு போர்ட் லைன் போட்டு ஒரு லைன் போட்டு ஹார்ம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த டிசைனுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னா நான் வந்து சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டாட் வைக்கிறதுக்காக நான் வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது செயின் டிசைன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியாக சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு 1 சர்க்கிள் விட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைன் போட்டு ஹம்ப்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, இவ்வளோதான். நம்ம இன்றைக்கி 12 பார்டர் பெல்ட் டிசைன் போட்டிருக்கோம். எல்லோரும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல டைம் கொடுத்து தான் ஒரு கிளாஸஸுமே எடுக்கிறேன். டெய்லி கிளாஸஸ் போடலை. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆர் தென் ஒர்க் போகிறவங்க யாருனாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நைட்டில் கொஞ்ச நேரம் டைம் இருந்தால் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதர்வைஸ் நீங்கள் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டால் கூட போதும். நான் டெய்லி கூட வீடியோ போடுறதில்ல. ஆஃபாக ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு கிளாஸை வித்தின் 2 டேஸ் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் லேர்ன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் அட்வான்ஸ் டிசைன்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கலன்னா அட்வான்ஸ் டிசைன்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் டே 1ல் இருந்து இப்போ டே 3 வரைக்கும் வந்திருக்கோம். எல்லா டிசைன்ஸும் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு டூ தட். நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். Hi all, welcome to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 3 கிளாஸ் பார்டர்